பெரிய செவாலியர் சிவாஜி கணேசன் போஸ் கொடுத்துருந்தான்ப்பா. இல்லை கேமரா இருக்குன்னு போஸ் கொடுத்துட்டேன். 2 பேரையும் நொறுக்கி போடுவேன். சரி சரி கோவப்படாமல். ஆமாம் நல்லா இருக்குல்லங்க. அவரே ஒத்துக்கிட்டாரு. அந்த வெள்ளை கலர் சட்டை போட்ட ஐயா அவரே ஒத்துக்கிட்டார். உங்கள் மீசி அழகாக இருக்குது சரிங்க. ஆளு செம்மையாக இருக்கார்ல. நாங்களாம் இதுக்கு போகிறோம். எதுக்கு? காட்டுக்கு காவலுக்கு போகிறோம். காவலுக்கு போறீங்களா? ஆமாம் அது காவலுக்கு போகிற சரி மகளே. என்னப்பா ஏன் இப்படி கண்ணை மூக்கெல்லாம் செவந்து கிடக்கு? வண்டியிலேருந்து இறங்கும்போது குப்பரை விழுந்துட்டேன். குப்பர்? நான் அந்த பக்கத்து விழுந்து எந்திரிச்சு தான் போனேன். அப்படியா? ஆமாம் அரை தூக்கத்திலே போனேன். நான் காட்டில் போய் ஆளோலும் சோன்னு பறவையெல்லாம் விரட்ட போகிறோம். என்ன தண்ணியில் விழுந்த காக்கா மாதிரி உதறிட்டு கிடக்கு? அப்படி பறவையெல்லாம் இப்படி வரும், நாங்கள் இப்படி விரட்டுவோம். ஆமாம் என்ன நீங்கள் இவ்வளோ கிண்டலா சொல்லுங்க. நான் வள்ளியம்மா இன்னொரு தோழி பொண்ணு எல்லாம் சேர்ந்து காட்டுக்கு காவலுக்கு போகிறேன். இப்போ 3 பேரும் போறியா? வள்ளியம்மா நீங்கள் தோழி. ஆமாம்மா. அது சரி. 3 பேரும் காவலுக்கு போறீங்களா? என்ன காவல்? திணைக்காவல். திணைனா என்ன திணை? கருந்திணை செந்திணை இந்த மாதிரி விதைச்சிருக்கேன். ஆமாம் அது காவலுக்கு போறியா? அதுக்கு காவலுக்கு போகிறோம். யார் யார் போறியா? நான் வள்ளியம்மா 100 தோழி பொண்ணு 3 பேர் தான் போகிறோம் காவலுக்கு. 3 பேர் போறியா? 3 பேர் போகிறோம். திணை காவலுக்கு தானே போறியா? திணைக்காவலுக்கு போகிறோம். உங்களை யார் போச்சு சொன்னது? நம்பிராஜ் அப்பா போக சொல்லி என்னன்னு சொன்னாரு? இது மாதிரி திணை விதைச்சிருக்கோம், கருந்திணை செந்திணை விதைச்சிருக்கோம். ஆனால் 3 பேர் சேர்ந்து போய் காவல் பாருங்க, வள்ளியம்மாவுக்கு துணைக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு. கவனமா இருக்குன்னு சொன்னாரா? ஆமா. அங்க போய் விளையாட்டுத்தனமா இருக்கக்கூடாது சொன்னார்ல. ஆமா சின்ன பிள்ளைத்தனமா விளையாட்டுத்தனமா இருக்கக்கூடாது சொன்னார்ல. இப்போ யார் யார் போறியா? என்ன வண்டி மறுபடியும் சங்கத்துக்கே போகுது. நாங்கள் காட்டுக்கு போகல, காவலுக்கு போகல. ஆமாம் பறவையெல்லாம் சுடுதண்ணி ஊற்றி கொள்ளுங்கப்பா. மனசில் உள்ள ஆசையெல்லாம் சொல்லவா? ஆடியில செய்தி சொல்லி அவனையும் தேதி வச்ச செய்தி சொன்ன மன்னவர் தான், எனக்கு செய்தி சொன்ன மன்னவர் தான். சொந்தம் சொல்லி நெத்தியில குங்குமத்தை வச்ச என் மன்னவர் தான், அழகு மன்னவர் தான். ஆடியில செய்தி சொல்லி அவனையில் செய்தி சொன்ன மன்னவர் தான். ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. வாட்டர் கேன் வச்சிருக்கவரை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
ரொம்ப நன்றி. இருக்கட்டும். என்னை பிடிக்காது அவருக்கு. அவர் அப்பையிலேருந்து தண்ணி சாப்பிட்றியான்னு கேட்குறாரு. நான் வேணான்ட்டேன். இருக்கட்டும். இல்லை, அவர் நிமிந்து பார்த்தா வெக்கப்படுவாப்புல. அதனால ஐயோ போச்சே. சரிங்க, நான் வந்துட்டு இன்னும் ஒரு பேரழகி இருக்கா, அவளை கூப்பிடும் போல விஷயத்த சொல்லிடுவான். எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அந்த 5 நிமிஷத்தில் அந்த வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன். நீங்கள் யாரும் பயப்படாதீங்க, அந்த வேலையை உடனே போய் முடிச்சுட்டு வந்துடுவேன். ஓகே? இல்லை, இப்போதைக்கு 5 நிமிஷம் எடுத்துக்குவோம், அப்புறம் 1 மணி நேரம், அப்புறம் 2 மணி நேரம் ஆகும்.